ஒரு பெண்ணை வெறும் பொருளாக பார்த்த, அவளுக்கு எந்த உரிமையும் இல்லாத ஒரு காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த இருண்ட காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை, திருமணத்தில் சம்மதம் தெரிவிக்கும் உரிமை என பல புரட்சிகரமான உரிமைகளை வழங்கிய ஒரு வேதத்தைப் பற்றி தெரியுமா? அதுதான் சூரா அன்-நிசா, அதாவது பெண்கள் அத்தியாயம். இது வெறும் சட்டங்களின் தொகுப்பு இல்லை. இது ஒரு வலுவான குடும்பம், ஒரு நீதியான சமூகம் மற்றும் உண்மையான நம்பிக்கைக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. திருமண சட்டங்கள் மற்றும் பெண்களின் உரிமைகள். இஸ்லாத்திற்கு முன்பு பல அரபு பழங்குடியினரிடையே ஒரு பெண் கணவனை இழந்தால் அவளும் ஒரு சொத்தைப் போல அவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வதும் அவளது சொத்துக்களை பறிப்பதும் சாதாரணமாக நடந்தது. இந்த மாபெரும் அநீதியை தகர்க்கத்தான் சூரா அன்-நிசாவின் வசனங்கள் இறங்கின. இந்த வசனத்தின் முக்கிய நோக்கம் திருமணத்தின் புனிதத்தையும் ஒரு பெண் தனது வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுப்பதில் அவளுக்கு இருக்கும் உரிமையையும் நிலைநிறுத்துவதே. உங்கள் செல்வத்தைக் கொண்டு மஹர் கொடுத்து ஒழுக்கமான முறையில் திருமணம் செய்வதை இஸ்லாம் ஆகுமாக்குகிறது. யோசித்துப் பாருங்கள். மஹர் என்பது பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கட்டாய அன்பளிப்பு. அது அவளது நிதி பாதுகாப்பு, அவளது உரிமை. அவளது சம்மதமில்லாமல் அவளை யாரும் வாரிசாக அடைய முடியாது என்றும் இந்த வசனங்கள் தடுத்தன. இது அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அங்கீகாரம். நீதி மற்றும் சமூக பொறுப்புகள். அடுத்து, சமூக நீதியின் தூண்களான அனாதைகளின் உரிமைகள் மற்றும் வாரிசுரிமை சட்டங்கள் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அனாதைகளின் சொத்துக்களை அவர்கள் உரிய வயதை அடையும் வரை நேர்மையாக நிர்வகிக்க வேண்டும் என்றும், அதை அநியாயமாக அபகரிப்பது நெருப்பை உண்பதற்குச் சமம் என்றும் அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கிறான். அதனைத் தொடர்ந்து இஸ்லாத்தின் மிக விரிவான வாரிசுரிமை சட்டங்கள் வருகின்றன. பெற்றோர் விட்டுச் சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்கு இருப்பது போலவே பெண்களுக்கும் பங்குண்டு என்று இஸ்லாம் மிகத் தெளிவாக அறிவித்தது. ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்ற பாகம் கிடைக்கும் என்று குர்ஆன் கூறும்போது, சிலர் இதில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் ஒரு ஆணின் மீதுதான் அவனது மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என முழு குடும்பத்தையும் நிதி ரீதியாக பராமரிக்கும் சுமையை கடமையாக்கியுள்ளது. ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் சொத்து அது அவளுக்கே முழுமையாகச் சொந்தம். அதை யாருக்காகவும் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு இல்லை. இப்படி பொறுப்புகளையும் உரிமைகளையும் மிக அழகாக சமநிலைப்படுத்துவதே இஸ்லாமிய நீதி. சண்டையிடுதல், நீதி மற்றும் தற்காப்பு போர். அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சண்டையிடுவது தற்காப்பு, ஆக்கிரமிப்பு அல்ல. ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது ஒரு கடமை. உலக வாழ்க்கை தற்காலிகமானது, மறுமை நிரந்தரமானது. இஸ்லாம் போரை மகிமைப்படுத்துவதில்லை, அது அதை நெறிமுறைப்படி ஒழுங்குபடுத்துகிறது. மனித உயிரின் மதிப்பு. தற்செயலான மற்றும் வேண்டுமென்றே செய்யப்பட்ட கொலை தொடர்பான வலுவான சட்டங்கள். தற்செயலான கொலை என்றால் அதற்கு இழப்பீடு மற்றும் மனந்திரும்புதலின் மூலம் ஈடு செய்ய முடியும். வேண்டுமென்றே செய்யப்பட்ட கொலைக்கு கடுமையான தண்டனை உயிர் சட்ட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பாதுகாக்கப்படுகிறது. பயணம், பயம் மற்றும் சுருக்கப்பட்ட தொழுகை. அல்லாஹ் பின்வருவனவற்றை அனுமதிக்கிறான். பயணத்தின் போது சுருக்கப்பட்ட தொழுகை, ஆபத்தின் போது சிறப்பு பிரார்த்தனை வடிவம். இது பின்வருவனவற்றை காட்டுகிறது. சட்டத்தில் நெகிழ்வுத்தன்மை, பாதுகாப்புக்கு முன்னுரிமை, நம்பிக்கை மற்றும் நயவஞ்சகம். இந்த சூறாவின் இறுதிப் பகுதியில் உண்மையான நம்பிக்கை, ஈமான் மற்றும் நயவஞ்சகம், நிஃபாக் பற்றிய ஆழமான எச்சரிக்கைகள் வருகின்றன. மதீனாவில் வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களைப் போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் இஸ்லாத்திற்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்த நயவஞ்சகர்களின் குணங்களை அல்லாஹ் அம்பலப்படுத்துகிறான். அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கமும் தூதரின் பக்கமும் தீர்ப்புக்காக வாருங்கள் என்று அழைத்தால் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இதை இன்றைய சூழலில் சிந்தித்துப் பாருங்கள். இஸ்லாத்தின் சில பகுதிகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு தங்களுக்குச் சாதகமில்லாத சட்டங்களை நிராகரிக்கும் மனப்பான்மை, இதுவும் ஒரு வகை நயவஞ்சகம்தானே? உண்மையான ஈமான் என்பது அல்லாஹ்வின் அனைத்து கட்டளைகளுக்கும் முழுமையாக மனப்பூர்வமாக கட்டுப்படுவதுதான்.
இந்த அத்தியாயத்தின் மிக அழகான வசனங்களில் ஒன்று 147வது வசனம். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தி உண்மையான நம்பிக்கை கொண்டால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ்வுக்கு என்ன ஆகப் போகிறது? அல்லாஹ் நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கிறான். சற்று நிறுத்தி யோசியுங்கள். நம்மை தண்டிப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் நன்றியுணர்வுடன் உண்மையான நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்தால் அவனது கருணை நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் என்பது எவ்வளவு ஆழமான செய்தி. ஜூஸ் 5 நம்பிக்கை நடத்தையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கற்பிக்கிறது. நீதி இல்லாத நம்பிக்கை பாசாங்கு, நெறிமுறைகள் இல்லாத வழிபாடு வெற்று, கருணை இல்லாத சட்டம் அடக்குமுறை. இஸ்லாம் பின்வருவனவற்றை உருவாக்குகிறது. பொறுப்புள்ள குடும்பங்கள், நீதி உள்ள சமூகங்கள், நேர்மையுடன் கூடிய நம்பிக்கை. இந்த ஜூஸ் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறது. நிஜ வாழ்க்கையில் நம்பிக்கை எப்படி இருக்கும்? யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு தொழுகையின் நடுவில் நிற்கிறீர்கள். பல வருடங்களாக நீங்கள் வணங்கி வந்த திசை திடீரென மாற்றப்பட்டது என்று ஒரு செய்தி வருகிறது. உங்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? குழப்பம், சந்தேகம், திகைப்பு. அப்படித்தானே? உங்களைச் சுற்றியிருக்கும் நூற்றுக்கணக்கான மக்களும் அதே திகைப்பில் நிற்கிறார்கள். இமாம் திசையை மாற்றுகிறார். என்ன நடக்கிறது என்றே புரியாத ஒரு தர்ம சங்கடமான நிலை. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நபித்தோழர்கள் இதைத்தான் நிஜமாகவே எதிர்கொண்டார்கள். அந்த ஒரு நொடியில் உண்மையான விசுவாசிகள் யார், தடுமாறியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்துக் காட்டினான். அந்த ஒற்றை கட்டளை விசுவாசத்தின் ஆழத்தை அளந்து பார்த்தது. இந்த நிகழ்வின் முழு பரிமாணத்தையும் புரிந்து கொள்ள நாம் காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். ஆண்டு கிபி 624. இடம் மதீனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவின் கொடுமைகளை தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் செய்து வந்த முஸ்லிம்களும் மதீனாவின் அன்சாரித் தோழர்களுடன் இணைந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த ஆரம்ப நாட்களில் முஸ்லிம்களின் தொழுகைக்கான திசை, அதாவது கிப்லா, ஜெருசலேமில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கியே இருந்தது. இதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு கட்டளைதான். பைத்துல் முகத்தஸ் ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது. அது நபிமார்களின் பூமி. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என எண்ணற்ற இறை தூதர்களின் வரலாற்றோடு பின்னிப் பிணைந்த ஒரு புண்ணிய பூமி அது. அதனால் அதை நோக்கித் தொழுவது அந்த இறை தூதர்களின் ஏகத்துவ பாரம்பரியத்தின் ஒரு தொடர்ச்சியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்தின் ஆழத்தில் மட்டும் ஒரு தீராத ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அது தன் பாட்டனார் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியெழுப்பிய ஏகத்துவத்தின் முதல் ஆலயமான மக்காவில் உள்ள கபாவை நோக்கித் தோழ வேண்டும் என்பதுதான். அது வெறும் ஒரு கட்டடம் அல்ல, அது இஸ்லாத்தின் இதயம், ஏகத்துவத்தின் நிரந்தர அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ சலமா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு தோழரோட வீட்டுல லுஹர் தொழுகையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 2 ரகத் முடிஞ்சிருந்தது. 3வது ரகத்ல இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனோட கட்டளையோட வந்தாங்க. நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நீர் விரும்புகின்ற கிப்லாவின் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம். ஆகவே இனி மஸ்ஜிதுல் ஹராம், கபா பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக. நீங்கள் எங்கே இருந்தாலும் தொழுகைக்காக அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை திருப்புங்கள்.